என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு மிட்காப் நிஃப்டியில் வந்து ஒரு லைவ் ட்ரேடு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிட்காப் நிஃப்டியில் எப்படி என்ட்ரி எடுத்தேன், எப்படி எக்ஸிட் ஆனேன், எப்படி நிறைய குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி எப்படி அதை லைவ் ட்ரேடில் மேனேஜ் பண்ணணுங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:16 ஆகுது. இது வரைக்கும் நம்ம எந்த ட்ரேடும் எடுக்கல. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப்பப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஃபுல் டவுன் கொடுத்துட்டு ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது. ரீடெஸ்ட் எடுத்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபுட் சைடு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதை கட் பண்ணுது. பார்ப்போம் ஒரு சின்ன புல் பேக் கொடுக்குதான்னு. கொடுத்துச்சுன்னா ஒரு ஃபுட் சைடு ஒரு என்ட்ரி எடுக்கலாம்னு வெயிட் பண்ணுறேன் கைஸ். மிட் கேப் நிஃப்டியில் கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் வருது. ஸோ இதில் ஒரு ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 250 குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கீழே வரும்போது கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம், மேலே போனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 500 குவான்டிட்டி கொஞ்சம் கீழே வரட்டும் கைஸ். கீழே வந்தாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு இந்த இந்த லைன் வரைக்கும் வந்து டச் ஆகுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகே, கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல கேண்டில் போகுது, 750 குவான்டிட்டி. ஓகே, கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 1000 குவான்டிட்டி. ஓகே, அந்த பிரேக் அவுட் கிடைக்குது. ஐ திங்க் 1000 குவான்டிட்டி 2000 சம்திங் ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. ஓகே, 6000. ஓகே, இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம் 8000 சம்திங். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடு க்ளோஸ் பண்ணிட்டோம், 8000 ப்ராஃபிட்டு. வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒரு நல்ல ட்ரேடு கிடைச்சா எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:36 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன கன்சல்டேஷன், கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சின்ன மொமெண்டம் வருது. ஐ திங்க் இந்த இடத்துல கால் சைடில் ஒரு என்ட்ரி எடுக்கலாம் வெயிட் பண்ணுறேன் கைஸ். பார்ப்போம், ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு வருது, அது ஒன்று மட்டும் பார்க்கணும். பட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எல்லாம் ஒரு சின்ன மொமெண்டம் கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெட் கிரீன் கேண்டில் தான் வந்திருக்குது இப்போதைக்கு. கிரீன் கேண்டில் தான் க்ளோஸும் வச்சிருக்குது கைஸ். சின்ன புல் பேக் கொடுக்கட்டும். ஓகே, நல்ல ஒரு கேண்டில் தான் வருது. இதில் ஒரு 250 ஆட் பண்ணிக்கிறேன் கைஸ். கொஞ்சம் கீழே வந்தோன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, 250 கூட ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 500. ஓகே, கொஞ்சம் கீழே வரட்டும். இங்கே ஒரு சின்ன மொமெண்டம் கிடைக்குங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு கைஸ். ஓகே, ஒரு 250 கூட ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 750 குவான்டிட்டி. ஓகே, கொஞ்சம் கீழே வருது, கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 1000 குவான்டிட்டி. 1000 லாஸ்ட்ல போயிட்டு இருக்குங்க கைஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இது ஒரு சின்ன மொமெண்டம் கிடைக்குங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு அப் சைடுக்கு. பட் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு தான், அதை கொஞ்சம் பார்க்கணும். ஐ திங்க் குவான்டிட்டி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1150. ஒரு ஸ்பைக் கொடுத்துனா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். டோட்டலாக 1150 குவான்டிட்டிஸ். 500 ப்ராஃபிட்டில் போகுது. கொஞ்சம் ஸ்லோ ஆனாலும் ஒரு சின்ன ப்ராஃபிட்டோ சின்ன லாஸ்லேயே புக் பண்ணிடலாம் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கேண்டில் எப்படி போகுதுங்க. ஓகே, 2000. ஓகே, நல்ல ஒரு மொமெண்டம் தான் கைஸ்.
பட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸு. ஸோ இந்த இடத்துல 3000 ஓகே இதுலேயே புக் பண்ணிடலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இதில் ஒரு 3000 ப்ராஃபிட்டு. நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து 11,000. மேக்ஸிமம் ஒரு 10,000 கிராஸ் ஆனாலே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். ஸோ இன்னையோட இந்த ட்ரேடிங் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.